ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க என்ஹான்ஸ்டு படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல தர ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்ஹான்ஸ்டு இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான ஆக்ஷன் த்ரில்லர் படம். இதோட ரன்டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 39 minutes இருக்கு. இந்த படத்தை ஜேம்ஸ் மார்க் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ், அலனா பெல்லி, கிறிஸ் மார்க் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோயினுக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்கு. அதை அடைகிறதுக்காக ஒரு பிரைவேட் மிலிட்டரி குரூப் வந்து அவங்கள பயங்கரமா டார்ச்சர் பண்றாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில அவங்க கிட்ட இருந்து இவங்க தப்பிக்கிறதுக்காக அவங்கள விட சூப்பர் பவர் அதிகமா இருக்க ஒரு கில்லர் கூட ஜாயின் பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப சூப்பரா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் பார்த்தீங்கன்னா ஒரு சைஃபை ஆக்ஷன் படத்துக்கு என்ன வேணுமோ அந்த ஸ்டோரி பிளாட்டை ரொம்ப நீட்டாவே பிரசன்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. குறிப்பா ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸே பண்ணியிருக்காங்க. படத்துல வர விஎஃப்எக்ஸ்லாம் ரொம்ப சூப்பரா அல்டிமேட்டா பண்ணி கொடுத்திருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு. படத்துல ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஒன்னு ரொம்ப சூப்பரா தரமா பண்ணியிருக்காங்க. படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ்னு சொல்லலாம். அதெல்லாம் சினிமோட்டோகிராஃபிலாம் படத்துக்கு என்ன வேணுமோ அதை ரொம்ப நீட்டாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே இருக்கு. இவங்க கேரக்டர் ரைட்டிங் ஒரு மினிமம் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் வச்சு அவங்களாம் ரொம்ப தரமா எழுதி எடுத்ததுனால நம்மளால எல்லாரோடையுமே ஃபாலோ பண்ண முடியுது. ஆனா ஸ்கிரீன் பிளேஸ் இவங்க பயங்கரமா சொதப்பி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தளவு ஓரளவு ஓகேவா போகுது. ஆனா செகண்ட் ஹாஃப்ல எல்லாம் பயங்கர வீக்கா எழுதி வச்சிருக்காங்க. குறிப்பா வில்லன் கேரக்டர் இவங்க பெருசா எழுதி டிசைன் பண்ணாதனால நம்மளால படத்தோட ஒன்றி பார்க்க முடியல. அதே மாதிரி இதே ஸ்டோரி பிளாட்டோட நம்ம பல படங்கள் பார்த்திருக்கோம். அதனால பல சீன்ஸ் வந்து ப்ரெடிக்டபிளாவும் லேகிங்காகவும் தான் இருக்கு. இவங்க அட்லீஸ்ட் சீன்ஸையாவது புதுசா எழுதி எடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் நீட்டா இருந்திருக்கும். ஓவராலா பார்த்தீங்கன்னா இது ஒரு பிலோவரேஜான படம் தான். பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.